நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழர்களை திருடர்களாக சித்தரித்த கட்சி பாஜக என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளே இல்லாத கடைக்கு டீயாற்றுவது போல ஆக்ராவுக்கு மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்த பாஜக அரசு கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ சேவையை மறுத்து வருகிறது என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் தமிழ் பாசம் என பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நடிக்கிறார்கள் என்ற முதல்வர், கலைஞர் உரிமை தொகை, விடியல் பயணம் என திமுக வாக்குறுதியை தான் அதிமுக காப்பி அடித்திருக்கிறது எனவும் சாடினார். 10 ஆண்டு கால ஆட்சிகளை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா? அதுவும் இல்லை. 2016 தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதையும் அவர் செய்யல. இந்த லட்சணத்தில் அதிமுகவை பார்த்து நாம தேர்தல் அறிக்கையை காப்பியடிச்சிட்டோம்னு வாய் கூசாம சொல்லுகிறார் திரு பழனிசாமி அவர்கள். திமுக செயல்படுத்தி வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம்னு பழனிசாமி தான் நம்ம திட்டங்களை ஒன்று விடாமல் காப்பி அடித்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தோம். அதிமுக ஆட்சி சாதனைகள் திட்டங்கள்னு பட்டியல் போட அவர்கிட்ட எதுவும் இல்லை. இந்த கஷ்டம் பழனிசாமியை விட அவருடைய ஓனருக்கார பாருங்க, முதலாளி பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்னும் அதிகம். இந்த பிரச்சனையில் அவராலையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம்னு எதையும் சொல்ல முடியாது. பெரும்பாலும் வெளிநாடுகளே வாழுகிற நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் வந்துட்டா போதும், தேர்தல் சீசன் காரணத்தால் இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வரார். இப்போ கூட 4ஆம் தேதி சென்னையில் ரோடு ஷோ பண்ண வராராம், செய்தி வந்துச்சு. இதனால யாரு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். திமுக காரங்களுக்கு இப்போ செம குஷி. ஏன்னு கேட்குறீங்களா? போன முறை 2024 தேர்தல் அப்போ இப்படித்தான் சென்னையில் அவர் ரோடு ஷோ பண்ணார். நாம 40க்கு 40 முழு வெற்றி பெற்றோம். இப்போ அடிச்சு சொல்றேன், அவர் வந்தா நம்மோட 200 தொகுதி இலக்கு அடைகிறது உறுதியாகிடும். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்கே வராங்களோ நம்முடைய வெற்றியுடைய மார்ஜினும் கூடிக்கிட்டே போகும். நம்முடைய பிரச்சார வீரர் எங்கேயாக இருந்தார் ஒருத்தர், உங்களுக்கு மறந்துருப்பீங்க, ஆளுநர் ராகவேந்திர ரவி. அவர் திடீர்னு அனுப்பிச்சி விட்டாங்க வெளியில். இவங்களாவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுவரை இப்போ மகிழ்ச்சி. நான் கேட்கிறேன், பாஜகவை தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த அளவுக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறது சொன்னால் தெரியாது. ஏன்னா தமிழை, தமிழரை, தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொன்னால் அவமானப்படுத்துது. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பாசத்தில் நம்மையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடிக்கிறாங்க இல்லையா? இதுவே பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ பிரதமர் மோடி என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்துகிறாங்க என்று ஒரு பொய்யை பேசினார். அவர் வகிக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு தகுதியான பேச்சாயுது. தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்க வந்தபோது நீங்கள் இதை பேசினீர்களே, இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வாக்கு கேட்க வர போறீங்க. பீகாரில் பேசுகிற அந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வாரா? பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய கருவூலச்சாவியை தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்து பேசினார். குடியரசு அணிவகுப்பில் மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார், வ.உ.சி., பாரதியார் ஆகியோருடைய உருவங்கள் இடம்பெற்ற தமிழ்நாடு அரசினுடைய அலங்கார ஊர்திக்கு இடமில்லைன்னு மறுத்தாங்க. இதனால தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை என்று எங்கள் மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் இருக்கு. கர்நாடகத்தை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் சோபா அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து கர்நாடகாவில் வெடிகுண்டு வைக்கிறாங்கன்னு பேசி பிரச்சனை ஆன பிறகு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? இதெல்லாம் தான் பாஜகவினுடைய உண்மையான குணம். தமிழ் மீது வெறுப்பு ஊறி போய் இருக்கக்கூடிய குணம் அவர்களுக்கு. கோவை
மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை கூட நிராகரித்திருக்கக்கூடிய அரசு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு. 20 லட்சம் மக்கள் தொகை இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு அப்படி சொல்றாங்க. இப்போ நடக்கிறது 2026. மக்கள் தொகை இப்போ வெகுவாக கூடியிருக்கு. இன்னும் சொன்னா இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கி அதை நிறைவேற்றி முடிக்கும் போது 2035ஆம் ஆண்டே ஆகியிருக்கும். அப்போ கோவை மதுரை மக்கள் தொகை இவங்க சொல்ற 20 லட்சத்தை எல்லாம் தாண்டி இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆளே இல்லாத கடையில் டீ காத்துற மாதிரி ஆக்ராவில் மெட்ரோ விட்டு இருக்கு பாஜக. ஆக்ராவில் மெட்ரோ விட்டு இருக்கு. ஆக்ரா மக்கள் தொகை எவ்வளவு? 16 லட்சம் தான். ஆனால் அங்கே மெட்ரோவுக்கு அனுமதிக்கிறாங்க. இதே போல தான் பாட்னா, போகல் ஆகிய நகரங்களே அனுமதி தந்திருக்கிறாங்க. ஆனால் கோவைக்கும் மதுரைக்கும் மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்ன? இந்த 2 நகரமும் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தால் தான். தமிழ்நாட்டை பார்த்தா பாஜகவுக்கு எப்படி தெரியுது? பாஜகவுக்கு வாக்களிக்காதது என்ன பாவ செயலா? கோவையை கைப்பற்ற வேண்டும் என்று பாஜக துடிக்குது. கோவை மக்களுக்கு இப்படி அநீதி இழைச்சிட்டு எந்த முகத்தோட நீங்க கோவைக்கு வரீங்க? தேர்தல் நேரத்தில் மட்டும் இவங்களுக்கு தமிழ்நாடு நினைவுக்கு வரும். ஒன்றிய பட்ஜெட் தயாரிக்கிற போது தமிழ்நாட்டை மொத்தமாக மறந்துடுவாங்க. இயற்கை பேரிடருக்கு நிவாரண நிதி தருகிற போது தமிழ்நாடு நினைவுக்கு வராது. இப்படியெல்லாம் நீங்க தமிழ்நாட்டை பழிவாங்குகிற காரணத்தால் தான் எங்க மக்களும் வாக்குச்சாவடிக்கு போகும்போது பாஜக நினைவுக்கு வராது. இனியும் வரக்கூடாது. நீங்க என்னதான் திட்டம் போட்டு எங்க வளர்ச்சியை தடுத்தாலும் என் மக்களுக்கான திட்டங்களை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.